கிறிஸ்துவின் மகிமையுள்ள நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்களை அறிவிக்கிறேன். நம்முடைய ஆண்டவர் எந்த சூழ்நிலையிலும் நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சூழ்நிலைகள் மாறலாம், சந்தர்ப்பங்கள் வரலாம், போராட்டங்கள் பிரச்சனைகள் எழும்பலாம், சூறவாளிகள் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் எழும்பக்கூடும். வாழ்க்கை முடுங்கி விடுமோ, அழிந்து விடுவனோ என்று சொல்லி நாம் சில வேளைகளை யோசிக்கிறது நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, நம்முடைய ஆண்டவர் நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் ஒரு நாளும் தன்னை மாற்றிக்கொள்ளுகிற தேவன் அல்ல. நாம் அதை வாசிப்போமானால் 1 கொரிந்தியர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவோட கூட ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். நம்முடைய ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். சூழ்நிலைகள் வரலாம், ஆனால் ஒரு ஆவிக்குரிய ஜீவியத்திலே முன்னேறுவதற்கு தேவனுடைய அழைப்பு மிக முக்கியமானது. இந்த அழைப்பிலே நாம் நிலைத்திருந்தால் அவர் எந்த சூழலில் நம்மை காத்துக்கொள்ள விரும்புகிறார். நம்முடைய முற்பிதாக்களை சிந்தித்து பார்ப்போமானால் போராட்டங்கள் மத்தியிலே தான் கர்த்தரை நடத்தினார். புதிய ஏற்பாட்டின் சபையிலே, புதிய ஏற்பாட்டின் மக்கள் மத்தியிலே கூட அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்பதை நம்மிடத்தில் அநேக முறை கர்த்தர் நிரூபித்து காண்பித்திருக்கிறார். 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 24, உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். நம்மை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர். எந்த சூழ்நிலை மாற்றிக்கொள்ளாத தேவன், எந்த சூழ்நிலை தன்னை முற்றிலுமாய் மாற்றிக்கொள்ளுகிற தேவன் அல்ல, அவர் உண்மையுள்ளவர். உன் வாழ்க்கையிலே நஷ்டங்கள் தோல்விகள் வரும்பொழுது கூட நாம் மாறிவிடுகிறோம், நாம் உண்மையில்லாமல் போய்விடுகிறோம். ஆனால் நம்மை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவேதான் இன்றைக்கு நாம் சொல்ல வேண்டும், கர்த்தாவே, நீர் என்னை அழைத்திருக்கிறீர். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே, தனிப்பட்ட ஜீவியத்திலே, மாம்சத்தின் காரியத்திலே நாம் கடந்து போகும் பொழுது, தாண்ட முடியாத வேதனைகளும் போராட்டங்களும் எழும்பும் பொழுது நாம் சோர்ந்து போய்விடுகிறோம். ஆனால் கர்த்தர் சொல்ல, நான் உன்னை அழைத்திருக்கிறேன், உன்னை நடத்த என்னால் போதும். சிந்தித்து பாருங்கள், கர்த்தராகிய ஆண்டவர் மீன் பிடிக்கிறவர்களை தனக்கு சீச்சலாக்க தெரிந்து கொண்டார். படிப்பறிவில்லாதவர்கள், ஒரு ஞானம் இல்லாதவன், ஆனால் கர்த்தர் அவனை அழைத்து அவனோடு கூட வைத்து அவனை உருவாக்கி அவனுக்கு உண்மையிலவராகவே கர்த்தர் ஜீவித்தார். எந்த சூழ்நிலையிலும் தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் மாறி போகிற தேவன் அல்ல. நம்முடைய ஆண்டவர் மாறாத தேவன். அவர் நேற்று மீண்டும் என்று மாறாத தேவன் என்று அவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆகவே நாம் உண்மையிலவராக இருக்க கர்த்தர் நம்மை நடத்துவாராக. பிரச்சனைகள் வந்தால் சோர்ந்து போக வேண்டாம், துன்பங்கள் வந்தால் சோர்ந்து போக வேண்டாம். ஒருவேளை நம்முடைய நிலைப்பாடுகளை மாற்றிக்கொள்ள வேண்டாம். ஏனென்றால் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவர். எந்த சூழ்நிலையில் நம்மை நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். அப்போஸ்தலர் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 23, 24 வாசித்தோமானால், கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைக்கப்பட்டிருக்குது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறது மாத்திரம் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் அவைகள் ஒன்றை குறித்தும் கவலைப்படேன். என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன். என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றுமே விரும்புகிறேன். பவுல் சவுலாக இருந்த காலத்திலே கர்த்தவனை அழைத்தார். என்னுடைய பாத்திரமாக இரு, உலகமெங்கும் நீ அநேக ஜாதிகளுக்கு நாமத்தை அறிவிக்க வேண்டும் என்று கர்த்தர் தெரிந்து கொண்டார். அவன் கர்த்தருடைய சமூகத்தில் வந்த நாள் முதற்கொண்டு அவன் பல போராட்டங்களை சந்தித்ததை நாம் நிருபங்களிலே வாசிக்கிறோம். ஆகவேதான் அவன் சொல்லுகிறான், கட்டுகளும் உபத்திரவம் உண்டு. ஆவிக்குரிய ஜீவியத்திலே கர்த்தரை அறிந்திருக்கிற தேவ பிள்ளையே, உபத்திரவத்தின் மத்தியிலே கர்த்தருடைய கரம் உன்னை விடுவிக்கும். அவன் சொல்லுகிறான், ஒன்றையும் நான் அறிந்து கொள்ள விரும்பவில்லை, எனக்கு ஒன்றே ஒன்று மாத்திரம், என் தேவன் கொடுத்த ஊழியத்தை நிறைவேற்றுவது என்னுடைய வேலையாக இருக்கிறது. இந்த காலவேளை தேவனுடைய பிள்ளையை கர்த்தராய் ஆண்டவனை ஆசீர்வதிக்கிற காரியம் என்ன? 1000 பிரச்சனைகள் உன் வாழ்க்கையிலே, உன் ஆவிக்குரிய ஜீவியத்திலே, உன் குடும்ப வாழ்க்கையிலே வந்தாலும் பயப்படாதே. ஏனென்றால் உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் உனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவனாகிய கர்த்தர். அவர் சொல்லுகிறார், இதோ நான் நேற்று மீண்டும் என்று மாறாத தேவன் மாத்திரம் அல்ல, உன் வலகரம் பிடித்துனை நடத்துவேன். அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த காலவேளை தைரியமாயிரு. ஏனென்றால் இந்த தேவன் உன்னோடு கூட இருக்கிறார் என்பதை விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு போவோம். ஆகவேதான்
தான் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை நடத்துவேன். அவர் நம்முடைய தேவன், நமக்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். நாம் தான் அநேக முறை தவறி விடுகிறோம். ஆனால் கர்த்தரோ நம்மோடு கொண்டு நமக்கு தேவையான பலனை கட்டளிட்டு தேவையான கிருபைகளை கர்த்தர் கொடுத்து நம்மை நடத்துகிறார். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் நன்மை செய்கிற தேவனாக இருக்கிறவர். ஆகவே இந்த காலை வேளையிலே சொல்லுவோம், கர்த்தாவை நீர் என்னை நேசிக்கிறீர், எனக்கு உண்மையுள்ளவராக இருக்கிறேன், நான் தான் ஆண்டவரை அநேக முறை விட்டு போய்விட்டேன். இந்த காலையில் சொல்லுவோம், தேவன் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். விசுவாசத்தோடு கடந்து வா. சோதனைகளை கண்டு பயப்படாது, துன்பத்தை கண்டு கலங்காதே. கர்த்தராய் சொல்ல, நீ ஆறுகளை கடக்கும் பொழுது உன்னோடு கொண்டிருப்பேன், இதோ நீ தண்ணீரை கடக்கும் பொழுது உன்னோடு கொள்வேன், நீ மூழ்குவதில்லை. பிள்ளைகளே, நாம் தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கிறவர்கள், உன்னை கைவிடவே மாட்டார். ஆகவே இந்த நம்பிக்கையோடு இந்த நாளிலே நாம் கடந்து போவோம். எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிடாத ஒரு தெய்வம் உன்னோடு கூட உண்டு. உன்னோடு கூட பயணப்பட்டு வருகிறார், பிரயாணப்பட்டு வருகிறார். உன் வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிக்க தேவனுடைய கரம் இருக்க வேண்டும். நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். கர்த்தர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காக எங்கள் அன்பின் நல்ல தகப்பனை, இந்த காலை வேளையை கர்த்தாவினுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் வேலைகளை தொடங்குவதற்கு முன்பாக கர்த்தாவே, நாங்கள் அங்குமிங்கும் போவதற்கு முன்பாக உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் தேடுகிறோம். உம்முடைய பிரசன்னத்திலே கர்த்தாவே, நீர் எங்களுக்கு வாக்கு பண்ணுகிறீர். ஆண்டவரே, எங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர். நீர் உண்மையுள்ளவராக இருக்கிற அப்படினாலே நீர் சகலத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்கப்பா, மகிமைப்படுத்துங்க. தேவ கிருபை இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, ஆமென். தேவன் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து மகிமைப்படுத்தி பாதுகாத்துக் கொள்வாராக. ஆமென்.